மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் தமிழ்நாட்டில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வுகள் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முடிவடைந்தன. இதையடுத்து மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இதனிடையே மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் 2வது வாரத்திற்கு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் 2024-2025 கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை திறப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IAS அதிகாரி பீலா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அவரது முன்னாள் கணவர் ராஜேஷ் தாஸை திருப்போரூர் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. சென்னை தையூரில் உள்ள தனது பங்களா வீட்டில் முன்னாள் DGP ராஜேஷ் தாஸ் அத்துமீறி ஆதரவாளர்களுடன் சென்று காவலாளியிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் தனது செல்போனை பறித்து சென்றதாகவும் அவரது முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் ராஜேஷ் தாஸை கைது செய்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். தொடர்ந்து திருப்போரூர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக ராஜேஷ் தாஸ் கூறியதால் அவரை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராஜேஷ் தாஸை சொந்த ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார்.